உங்கள் அனைவரையும் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனல் திருவல்லிக்கேணி கிளை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றது. இந்த 1983 ஒரு ஹிந்து ஹைஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் தொடங்கப்பட்ட அமைப்பு இது. ஒரு 15 பேர் தான் வருவாங்க. ஒரு காலை நேர ஃபங்க்ஷன் அது. லேடிஸ் வரவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலை 10:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிப்போம். சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 15 பேர் தான் வருவாங்க. அப்படி ஆரம்பித்து 1996 வரைக்கும் பெரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடையாது. மீட்டிங் நடக்கும், மந்த்லி மீட்டிங் நடக்கும், அதோடு பிரிஞ்சு போயிடுவோம். 1996 தான் ஆண்டு விழா கான்செப்ட் வந்தது, பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்களுடைய முதல் ஆண்டு விழா பாரதிய வித்யா பவனில் 1996 நடந்தது. அது 550 கெப்பாசிட்டி, 400 பேர் வந்தாங்க. மொதல் நிகழ்ச்சி. ரெண்டாவது நிகழ்ச்சி ஃபுல்லாச்சு. இந்த 2 நிகழ்ச்சியிலையும் பேசப்பட்ட ஒரு அம்சம், குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. ஸோ அது ரொம்பின உடனே நாரதகான சபாவுக்கு போனோம். நாரதகான சபாவில் ஒரு 5-6 வருஷம் பண்ணினோம். அது ரொம்ப போச்சு. தென் வி வென்ட் டு காமராஜர் அரங்கம். காமராஜர் அரங்கத்தில் 2015 வரைக்கும் பண்ணினோம். காமராஜர் அரங்கம் ஃபுல்லாகி எல்லாம் நிற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சென்ட் பீச்சுக்கு போனோம் 2016. அது 2400 கெப்பாசிட்டி அந்த ஹால். ஒரு எக்ஸ்ட்ரா 100 போடுவோம். அது பேண்டமிக்கில் 2021 பண்ணலை. ஸோ 41 வருஷத்தில் 39 வருஷம் பண்ணிட்டோம். 2 வருஷம் பேண்டமிக்காக பண்ணல. இப்போ 41வது ஆண்டு விழா வருகின்ற 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 4 மணிக்கு சென்ட் பீச்சில் ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் வந்த மாதிரி குடும்பத்தோட நண்பர்களோடு குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கும். நீங்கள்லாம் அதை நடத்தி கொடுக்கணும். இட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன், இட் இஸ் யுவர் கிளப்பு. நாங்கள் நடத்துகிறோம், அவ்வளவுதான். அதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த லல்லும் இருக்காது. அந்த மாதிரி ப்ரோக்ராம். ஏன்னா பாரதி கிருஷ்ணகுமார் இங்கே பேசியிருக்கார் 2 மாதத்துக்கு முன்னாடி. அவர் தான் மீட்டிங்கை தொடங்க போகிறார். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிறதுல யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அதில் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கார்த்திக் ராஜான்னு போட்டு பாருங்கள். ரொம்ப ஃபயரிங்காக இருக்கும் பேச்சு. ரொம்ப ஹியூமர் இருக்கும், ஃபயரிங்காக இருக்கும், ஒரு கரண்ட் இருக்கும் அந்த பேச்சில். அவர் வரார், திருவாரூர்லேருந்து வரார். ஒரு 25 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. நாகமுத்து பாண்டியன், நீங்கள் திருப்பியும் யூடியூப்பில் போய் விஜய் டிவின்னு பார்த்தாங்கன்னா அநியாயத்துக்கு ஹியூமர் இருக்கும். ஸோ அவரோட போகிறார். தாமரை கொடி இங்கே பேசினவங்க தான். இஸ் ஒர்க்கிங் இன் HDFC பேங்க்கு. அவங்க ஒரு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். ஏன்னா ஒரு யூத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த 3 பேர் பேச்சாளர் சைட்லேயும். கோகுல்நாத்னு ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் ஹியூமர் கிளப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் மாநாடு மயிலாட, அப்புறம் விஜய் டிவி, கலைஞர், சன் டிவி எல்லாம் போய் அவர் மைமிங்கில் எக்ஸ்பர்ட். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் மைமிங்கில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கோகுல்நாத். இது வரைக்கும் 34 கின்னஸ் புக் ஆஃப் அவார்டு வாங்கியிருக்கார். 34. அவர் இஸ் ரன்னிங் அன் இன்ஸ்டியூஷன் ஹியர். மைமிங்காகவே ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறார். அதில் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஹூ இஸ் வெரி பிஸி இன் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. தெலுங்கில் ரொம்ப பாப்புலர் ஆகி ஹீரோ ஆகிட்டார். இப்போ கங்குவான்னு ஒரு படம் கூட போய் அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது. அதனால் அவர் வரார். ஆனால் ஒரு மைமிங் ஒரு புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவார்டு இந்த வருஷம் தமிழ், ஆங்கிலம் அண்ட் சமஸ்கிருதம் இதில் பெரும் புலமை வாய்ந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு சொன்னால், தமிழில் ஒரு ஆழ்ந்த புலமை உள்ளவர் அப்படின்னு சொன்னால் பேராசிரியர் தே. ஞானசுந்தரம். அவர் தான் இன்றைக்கி அத்தாரிட்டி இன் தமிழ். அவர் தென்கட்சி கோ சுவாமிநாதனோட வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்குகிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் செட்டில் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு காலம். ஒரு வீடுனா செட்டு, ஒரு ஆஃபீஸ்னால் செட்டு, அப்படி தான் இருக்கும். அதை மாற்றி
வில்லேஜ்னால் இப்படி தான் இருக்கும், வில்லேஜ் பீப்புள்னால் இப்படி தான் இருப்பாங்க, வில்லேஜ் ஹீரோன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு ட்ரெண்டு கொண்டு வந்தவர் பாரதி ராஜா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவர் வந்து டைரக்டர் கே பாலச்சந்தர் வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்த வருஷம் வந்து 83 வயசாகிய பாரதி ராஜா அவர்கள் அந்த விருதை பெற போகிறாங்க. அந்த ஆட்சி மனோரமா விருது வந்து ரேணுகா குமரனுக்கு போடுது. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த வருஷம் வந்து. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அழகான இருக்கைகள் இருக்கும், ஒரு பேக் நிறையா கிஃப்ட் இருக்கும், ஈட்டபிள்ஸ் இருக்கும். இந்த தடவை சுபம் கணேசனை அப்ரோச் பண்ணி கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ட்டு ஒரு ஸ்வீட்டு காரம் ஃப்ரம் சுபம் கணேசன். மோஸ்ட் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ் வரதுனால நல்ல ஃபில்டர் காஃபி உங்களுக்கு கிடைக்கும் அட் யுவர் காஸ்ட் வித்தின் ப்ராக்கெட்டில். தேங்க்யூ வெரி மச், மை ஹேவ் ஒன் மோர் காஃபி அப்படின்னு எங்கள்கிட்ட பில் போட்டுறக்கூடாது. அதனால் அவர் காஃபி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அதனால் ஒரு காஃபி சாப்பிட்டு நீங்கள் உள்ளே வரலாம். பெண்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து வளையல் உண்டு, பேங்கிள்ஸ் கொடுப்போம், பூ கொடுப்போம். ஆஸ் இஃப் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணம் மாதிரி தான் இதை பண்ணுவோம். ஆனால் நாங்கள் உங்களை என்ன ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோன்னா, ரொம்ப ஃப்ரீயாக வாங்க, ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல பெர்ஃப்யூம்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டே வந்து அந்த 4 hours நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி வாங்க. க்யூவில் நின்று ரொம்ப சிரமப்பட வேண்டாங்கிறதுனால 3 மணிக்கு நாங்கள் திறந்துருவோம். 4 மணிக்கு ஃபங்க்ஷன், 2:30க்கெல்லாம் ஏசி போட்டு உங்களுக்கு உள்ளே வரும்போது நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும். அண்ட் பைட் இருக்குது, நீங்கள் ஹியூமர் கிளப் பற்றி சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து மெம்பர் ஆகணும்னு உங்களை கேட்க போக இந்த கேமரா பைட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தா தெரியும், இது ஒரு அமைப்பு, இதில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வருஷம் நல்ல ஏற்பாடுகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். அங்கே உள்ளே வந்து கூடுமான வரைக்கும் வாலண்டியர்ஸ் எல்லாமே ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் தான். தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ், புரிஞ்சுனீங்களா? அதனால் ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து திடீர்னு அவங்கள இங்கிலீஷில் திட்டிட வேண்டாம். வாட் இஸ் திஸ், ஐ எம் நாட், அப்படி இப்படியெல்லாம் திட்ட வேண்டாம். அவங்களும் உங்கள் பேரன் மாதிரி உங்கள் பையன் மாதிரி நினச்சிங்க. அதே மாதிரி எல்டர்ஸ் யாராவது வந்தாங்க உள்ள அப்படின்னா ஒரு பெரிய துண்டை போட்டு திஸ் இஸ் மை சீட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாதீங்க, கொடுத்துருங்க அந்த சீட்டை. எல்லாருக்கும் இடம் உண்டு, எல்லாருக்கும் நல்லா ஆடிபிளாக கேட்கும். எல்லா இடத்துலையும் பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். ஒரு கார்ப்பரேட் லெவலில் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு ஹியூமர் கிளப்புங்கிற ஒரு அமைப்பில் நம்ம பண்ணுற இந்த நிகழ்ச்சி ஒரு கார்ப்பரேட் லெவலில் கூட பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாருமா வந்து நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும். 41 வருஷம் இப்போ முடிஞ்சு போகுது. அடுத்த ஆகஸ்ட்லேருந்து 42 போடுது. அடுத்த மாதம் வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி வருது. அன்றைக்கி சில வேறு எந்த சண்டேயும் கிடைக்கல. அதனால் ஆகஸ்ட் 15th பீயிங் எ ஹாலிடே நம்முடைய நிகழ்ச்சி வந்து காலை நிகழ்ச்சியாக இருக்கும். ஆகஸ்ட் 15th இதே இடத்துல காலையில் 10லேருந்து 12:30 மணி வரைக்கும் கொடியேற்றத்தோடு இருக்கும். அன்றைக்கி கெஸ்ட் வந்து திருப்பூர் கிருஷ்ணன், டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன், அமுதசுரபியோட ஆசிரியர், ரொம்ப நல்லா பேசக்கூடியவர், பத்திரிகை துறையில் இருந்தவர், எழுத்தாளர், ஒரு தேசிய பாரம்பரியில் வந்தவர். அவர் ஏற்கனவே இங்கே வந்திருக்கார். செப்டம்பரில் எகெயின் வந்து டீச்சர்ஸ் டே 5th செப்டம்பர் வரதுனால நம்மளது 8ஆம் தேதி ஒன்றுமா வருது செப்டம்பர். அன்றைக்கி வந்து போன வருஷம் 5 டீச்சர்ஸை ஹானர் பண்ணோம். இந்த வருஷம் we are going to honor 10 டீச்சர்ஸ் இங்கே ஹானர் பண்ண போகிறோம். அதில் வந்து சுதா சேஷனும் ஒரு அவார்டு வாங்கிறதுக்கு வராங்க. அன்றைக்கி சுதா சேஷனே பேச போகிறாங்க. குரு அருள் அப்படின்னுட்டு டீச்சர்ஸ் பற்றி அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே மகாபெரிவாள்கிட்ட போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கோம். எகெயின் அக்டோபர் பீயிங் ஏ சிவாஜி பர்த்டே, மேபி ஏ சிவாஜி ஸ்பெஷலாக இருக்கலாம், ஒரு நல்ல ஸ்பீக்கரை வச்சு பேசலாம்ட்டு நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு. எங்களுடைய வடிவமைப்பில் இப்படியெல்லாம் இருக்கலாம் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சஜஷன் கொடுக்குறதுனா எங்களோட இமெயில் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது,
நீங்கள் எங்களை கைட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு உங்களை ரீச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் தான் தெரியும். நாங்கள் இந்த பாட்டு போட ஆரம்பித்தோம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பித்தோம். பழைய சாங்ஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் புதுசு கிடையாது. அதே இது வந்து இங்கே பிக்கர்ஸ் இன்றைக்கி போட முடியல ட்ராமா இருக்கிறதுனால. பெரிய ஸ்க்ரீனில் போடும்போது ரொம்ப பேர் அந்த காலத்து டென்ட் கொட்டாய்க்கு போயிடுறீங்க அந்த அந்த பழைய பாட்டெல்லாம் பார்க்கும்போது. அதனால என்ன ஆகுதுன்னா 4 மணி ஷோவுக்கு 3 மணிக்கு எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு டெக்னிக். அது 3 மணிக்கு வந்துடுறாங்க, என்ன பாட்டு போடலையா அப்படின்னு. நாங்கள் சந்தோஷமாக போட்டுருந்தோம். அது எங்கே வந்து இடிச்சுன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அட்வான்ஸ் கொடுப்போம் எம்எஃப்எஸ்சிக்கு. அது இபியில் தூக்கிட்டு போச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு 4500 எக்ஸஸ் ஆகுது. நான் 2:30 மணிக்கே ஏசியை போட்டுடுறோமா, அதனால் பில்லு கொஞ்சம் ஜாஸ்தி வருது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அந்த மாதிரி பழைய பாடல்கள் போடுறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா திஸ் சிஸ்டம் வில் ஆல்சோ கண்டினியூ என்று சொல்லி அவர் ஜிடி சர்மா வந்திருக்கார். அவர் கார்ப்பரேட் ஹெச்ஆர் குரு அப்படிம்பாங்க. அவர் வந்து இந்த கரோக்கி முறையில் வந்து ஹிந்தி பாட்டு பாடுறதுல பெரிய நிபுணர். ரொம்ப அழகான பாட்டெல்லாம் பாடுவார். இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் சமீபத்தில் ஒன்று நடந்தது. இப்போ எகெயின் ஆகஸ்ட் 11 சார், 10 ஆகஸ்ட் 10 சண்டே, பீயிங் ஏ சண்டே, சாட்டர்டே வந்து அந்த மியூசியம் தியேட்டர்னு இருக்குது எக்மோரில். அது இப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் அகெயின் ஜிடி சர்மா வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ண போகிறார், ஹிந்தி சாங்ஸு. அதில் அன்றைக்கி நானே சொல்கிறத விட ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஜிடி சர்மா டு கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட், ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நான் அந்த திருப்பி ஆண்டு விழா பற்றி ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராமா வந்து கோடை நாடக விழாவில் கிட்டத்தட்ட 5 பரிசோ 6 பரிசோ வாங்கின ஒரு ட்ராமா. ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காமெடி கலந்த ஒரு ட்ராமா, ஒரு மெசேஜோடு இருக்கும். நல்லா உழைச்சி பண்ணியிருக்காங்க. அதனால் ஐ ரிக்வெஸ்ட் ஜிடி சர்மா டு தி கம். ஜிடி சர்மா ப்ளீஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். 10th ஆகஸ்ட் செகண்ட் சாட்டர்டே மியூசியம் தியேட்டர் எக்மோரில் வந்து இந்த பினாகா கீத் மாலா அப்படின்னு 1953 அது ஸ்ரீ அமீன் சயானி நடத்தி வந்துட்டு இருந்தார். அவர் இப்போ 4 மாதம் முன்னாடி 82 வயசில் ஹி பாஸ்ட் அவே. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பினாகா கீத் மாலாவில் வந்து ஒரு வருஷம் இருக்கிற டாப் சாங் ஆனுவல் ப்ரோக்ராமில் வந்து அமீன் சயானி சார் என்ன பண்ணுவார்னா வருஷம் இருக்கிற டாப் சாங்கை மட்டும் ஒரு வருஷம் அந்த 10 டாப் சாங்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்தோடைய டாப் சாங் மட்டும் எடுத்துகிட்டு 22 வருஷத்தோடைய 22 ஹிந்தி பாடல்கள் பாட போகிறோம். 1953 1974 வரைக்கும். அண்ட் இதில் பெஸ்ட்டு ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மிஸ்டர் ஸ்ரீ அமீன் சயானி வந்து இப்போ 4 மாதம் முன்னாடி இறந்து போனார். அவருடைய பையன், அதாவது அவருடைய சன் மிஸ்டர் ராஜேல் சயானி அப்படின்னு இருக்கார் பாம்பேயில். ஸோ ஹீ இஸ் த சீஃப் கெஸ்ட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் that a program of this nature is being organized and it's being done at 10th August அன்னைக்கு 6 மணிக்கு இங்கே நடக்கிற மாதிரி கரெக்டாக 6 மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அது வந்து எக்மோர் மியூசியம் தியேட்டரில் ஃப்ரீ ப்ரோக்ராம். ஆல் ஆர் வெல்கம். ஸோ யூ மஸ்ட் கோஆப்ரேட் வித் அஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். லுக்கிங் ஃபார்வர்ட். 10th August 6 PM எக்மோர் மியூசியம் தியேட்டர் celebrating Binaka Geet Mala. Thank you very much. நிஜமாகவே அவருடைய ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அன்றைக்கி டைம் கிடச்சி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவர் மோஸ்ட் வெல்கம். ஜிடி சர்மா ஆன் பிகாஃப் ஆஃப் ஜிடி சர்மா ஐம் இன்வைட்டிங் யூ. அண்ட் செகண்ட்லி, இந்த ஆண்டு விழாவை பொறுத்த வரைக்கும் அந்த சென்ட் பீட்ஸ் சென்டினரி ஆடிட்டோரியம்ங்கிறது சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் இருக்குது. இந்த வருஷம் என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னோன்னா, அது சாந்தோம் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க. அங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து போகலாம், அடையார்லேருந்து எம்ஆர்சி நகர் வழியாக நீங்கள் பாரிஸ் போகலாம், லைட் ஹவுஸ் போகலாம்.
பாரிஸ்லேருந்து வந்து இறங்க முடியாது. லைட் ஹவுஸில் வந்து அப்படியே லெஃப்டில் திருப்பி விட்ருவாங்க. நீங்கள் நேராக போய் பட்டினப்பாக்கம் வந்து தான் திருப்பி இப்படி வரணும். புரிஞ்சுனீங்களா? அதேமாதிரி மயிலாப்பூர் மந்தவெளியிலேருந்து வரவங்களுக்கு இங்கே கச்சேரி ரோட்டில் பிளாக் பண்ணிட்டாங்க, அங்கே மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட்லேயும் பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி வரணுன்னா அப்படியே எம்ஆர்சி நகர் வழியாக வந்தால் வரலாம். இல்லாட்டி மந்தவெளி மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அது வழியாக வந்தால் எம்எஸ் விஸ்வநாதன் வீடு வந்துடும், அங்கே வந்துடலாம். அதை பார்த்துங்க. மயிலாப்பூர் மந்தவெளி இந்த பக்கம் இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் காரில் வரதை அவாய்ட் பண்ணி ஆட்டோவில் மாதிரி வரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம், நீங்கள் அவசியம் வரணும். அந்த ஒரே ஒரு டிராஃபிக் தான். நீங்கள் அடையார் பக்கமாக வந்துட்டிங்கன்னா ஒரே ஒரு இதுதான். ரெண்டாவது வந்து அதுக்கு பக்கத்துலேயே சென்ட் ராஃபல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. போன வருஷம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு 200 கார் நிப்பாட்டலாம், அங்கேயும் பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு எப்படியெல்லாம் சௌரியமாக இருக்குமோ அப்படி பார்த்து இந்த நிகழ்ச்சியை நானும் கண்ணனும் எங்கள் கமிட்டி மெம்பர்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த 40 வருஷம் நாங்கள் ஓட்டினது எல்லாமே உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பால் என்று சொல்லி, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் பண்ணும்போது ஒரு பக்கம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அதை வச்சு பண்ண முடியாது. ஏன்னு கேட்டேன்னா ரொம்ப யோசனை பண்ணி தான் அந்த மெம்பர்ஷிப்புக்கே வராங்க. ஒரு 1000 ரூபாய் தான் மெம்பர்ஷிப் அப்படின்னா கூட, இப்போ நீங்கள் ஒரு சத்யம் தியேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறோம், ஒரு 4 பேர் பார்க்குறோன்னு வச்சுங்களேன், மினிமம் 150 இருக்கும் டிக்கெட், 600 கார் பார்க்கிங். அப்புறம் உள்ளே போனோன்னு ஒரு தொட்டி நிறைய ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் போகணும். இல்லாட்டி அது ஸ்டேட்டஸ் இல்லை. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை ஒரு மாதிரி துப்பிடுவான் போல இருக்கும், ஒரு அப்படி ஒன்று வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1500 இல்லாமல் ஒரு படம் பார்க்க முடியாது, நியாயமாக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சார்ஜிங் ஒன்லி 1000 rupees பர் ஆனமே நாங்கள் அவ்வளோதான் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அதுலேயே வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சின்னு தான் வராங்க, ரொம்பலாம் மெம்பர் ஆகிறதில்ல. இப்போ நம்ம மெம்பர்ஸே வந்து நான் மெம்பர்ஸை நீங்கள் மெம்பர் ஆகணும்னு பைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய வெல்கம் சேஞ்ச் என்று சொல்லி, சரி இதெல்லாம் எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஒரு குரூப் ஆஃப் கார்ப்பரேட் நம்மளை வாட்ச் பண்ணுது. அவங்க நம்ம குவாலிட்டி பார்க்குறாங்க, நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நம்ம டிசிப்ளின் பார்க்குறாங்க, நம்ம எப்போ ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த கிளப்பு மேலே ஒரு ரொம்ப காலமாக ஜிஆர்டி, சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட், அப்புறம் வந்து சூப்பர் ஆட்டோ ஃபோர்ட் பிரைவேட் லிமிடெட், ராம்ராஜ் காட்டன் திருப்பூர், இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் சென்னை, பகவான் சைபர் டெக், டிஎஸ்சி பில்டர்ஸ், ஜெடி கேர், லிம்ரா எஜுகேஷன், டிரான்ஸ்வேர்ல்டு group of companies from Bombay, Prestige Group and TTK Healthcare, Chroma, DCB Bank, சௌபாக்கியா அண்ட் ஐடிசியில் வந்து பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய டிவிஷன் இருக்குது. அதில் சன்பீஸ்ட்ங்கிற பிஸ்கட் ப்ராடக்ட்ஸு, இத்தனை பேரோடு சேர்ந்து கலாகேந்திரா.com நம்மளுடைய வீடியோலாம் எடுத்து கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய கலாகேந்திரா.com. இதை தவிர கம்பெனிகள் இல்லாமல் சில நண்பர்கள், சில கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க வந்து கொடுத்தது தெரியாமல், வெளியில் யாருக்கும் தெரியாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. We the organizers of Humor Club International Triplicane Chapter are highly grateful to all the members and their family and all the sponsors and all the others who are all helping us for this much of growth. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா, ஸ்பான்சர் இல்லைன்னா எங்களால் இது இமேஜினே பண்ணியிருக்க முடியாது. திரும்ப எங்கள் டீமோட சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இதே மாதிரி நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வீட்டில் கல்யாணம் வச்சுட்டா அது நாள் நெருங்க அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் வரும். எனக்கு ஒவ்வொரு நாளும் எழுந்து வானத்தை தான் பார்க்குறேன், க்ளவுடியாக இருக்குமோன்னு. அதனால் வர சண்டே ஒரு நல்ல ஒரு சன்லைட்டோட அழகான ஒரு தியேட்டரில் எல்லோரும், என் நோக்கம் என்னென்னா சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அழகாக நீங்களாம் போகணும். ஒரு 3 விஷயம். ஒன்று, இராணுவ வீரர் குடும்பத்துக்கு வருஷம் 1 லட்சம்னு ஆரம்பித்து கடந்த சில ஆண்டுகளாக 2 ஃபேமிலிக்கு ஈச் 1 lakh கொடுக்குறோம். இந்த வருஷம் நாங்கள் கொடுக்க போகிற இது வந்து என்னென்னா, அப்பா இறந்து போயிட்டார், அதாவது
மிலிட்ரியில் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு சோல்ஜர் இறந்து போனால் அவங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஸ்டேட்டு சென்ட்ரலாக. அவங்களே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்கன்னா பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும், ஒன்லி பென்ஷன் தான் வரும். அப்படி ஒரு ஃபேமிலி எடுத்திருக்கோம். அந்த டாக்டருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, 60 வயசை தாண்டிட்டாங்க அவங்க. ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலி. அந்த மாதிரி எங்கள் டீம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டீமும் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்க வரப்போகிறாங்க. அவங்களுக்கு ஈச் 1 lakh கொடுக்குறோம். எஜுகேஷனுக்கு 1.5 lakhs கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் 3 ஏழை குடும்பங்களுக்கு இதே இடத்துல 2000 ரூபா ஒர்த்து மளிகை சாமான் இன்றைக்கி 3 பேருக்கு கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கொடுக்குறதாண்ணா, நானோ கண்ணனோ எங்கள் டீமோ கொடுக்கல, நீங்கள் கொடுக்குறீங்க. அங்கே நாங்கள் கொடுக்குறோம், போஸ்ட்மேன் ஜாப் பண்ணுறோம். அதேமாதிரி ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா சதாபிஷேகம் பண்ணோம், சஷ்யத்தை பூர்த்தி பண்ணோம். 2 மாதத்துக்கு முன்னாடி மனைவிக்கு மரியாதை, ஒரு பெரிய ஒரு கல்யாண வீடு மாதிரி இருந்தது. ரொம்ப பேர் கேட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் ஹியர் தட் வி ஆர் ரெடி டு கண்டக்ட் மனைவிக்கு மரியாதை பார்ட் 2. நிச்சயம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி பிக் பாஸ் அப்படிங்கிற நாடகம் வந்து மயூரப்பிரியா அப்படிங்கிற ஒரு ட்ரூப் போடுறாங்க. முத்துக்குமாருங்கிறவர் ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டர். அவங்க வந்து விவாகமாலை.comனு ஒன்று போட்டாங்க. உடனே நாங்கள் போட்டோம். இந்த ட்ராமாவும் கோடை நாடக விழாவில் நாங்கள் பார்த்து நல்ல நாடகம் என்று போட்டிருக்கிறோம். ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் வி ஆர் ப்ரெசன்டிங் யூ Big Boss, produced by Ganapati and written and directed by Mayurapriya Muthukumar. Nandri Vanakkam. Over to the drama. Thank you. ஏகற்பக விநாயக கடவுளே, ஏகற்பக விநாயக கடவுளே. Good morning students. பள்ளிக்கூட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துல நீங்க இருக்கீங்க. இந்த +2 எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்லிதான் உங்களுக்குலாம் தெரியணுங்கிறது இல்லை. இதுல ஜெயிக்க உங்க பிளஸ் எல்லாம் ஒன்னா குவிச்சு உழைக்கணும். முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. உங்க கட்சிக்கு நீங்க பிடிக்கல சாணை. சைலன்ஸ். யாரா அது? ராஜேந்திரா? டிசி கொடுக்கட்டுமா? மேடம், ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிதான் இருப்பாங்க. உங்க டயத்தை திருட இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. செல்போன், சினிமா, வாட்ஸ்அப், டிவி, ட்விட்டர். மேடம், அது இப்ப ட்விட்டர் இல்ல, எக்ஸ். Thank you. I'm happy. நீங்களாம் அப்டேட்டடா இருக்கீங்க. அந்த எக்ஸ் திருடும். முக்கியமா செல்போனை தொடாம இருந்தாலே பாதி திருட்டுல இருந்து தப்பிச்சிடலாம். பிடிச்ச படிப்பு, பிடிச்ச வேலை, பிடிச்ச வாழ்க்கை துணை, இது 3 நல்லா அமையணும்னா அதுக்கான பேஸ் இப்போதான் போடணும். அதனால நீங்கெல்லாம் ரொம்ப கமிட்டடா இருக்கணும். ஏற்கனவே எங்க பாதி ஸ்டூடண்ட்ஸ் கமிட்டட் தான். புரியுது. அந்த கமிட்மெண்ட் இப்ப வேண்டாமே. அப்புறம் எப்படியோ கல்யாணம்ங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட் உண்டு. Now I'm going to give some tips to the +2 students to tackle the exams.